ஸ்பா என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பார்டர் பகுதியில் மித்ரா ஸ்பா என்ற பெயரில் ரவீந்திரன் என்பவர் 8 வருடங்களாக மசாஜ் சென்டர் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் செங்கோட்டை காவல் உதவி ஆய்வாளர் இளவரசி தலைமையிலான காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறி பாலியல் தொழில் நடைபெற்றது தெரியவந்தது. இதையடுத்து ஸ்பா உரிமையாளர் ரவீந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குஜராத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புகையிலை போதை வஸ்து மூட்டைகளை கடத்திய கார் ஓமலூர் அருகே விபத்திற்குள்ளானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக கார் மற்றும் லாரிகளில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறது. இந்த நிலையில் குஜராத்திலிருந்து காரில் தென் மாவட்டங்களுக்கு புகையிலை போதை வஸ்து மூட்டைகள் கடத்துவதாக ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து நெடுஞ்சாலை ரோந்து போலீசாரை கண்காணித்து காரை பிடிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் தோப்பூரில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது குஜராத் பதிவெண் கொண்ட காரை நிறுத்த முயன்ற போது நிற்காமல் சென்றது. இந்நிலையில் புளியம்பட்டி ரவுண்டானா பகுதியில் கார் லாரியின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. பின்னர் காரில் வந்த 3 பேரும் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து காரை சோதனை செய்த போது 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காரில் இருந்த ஆவணங்களை சோதனை செய்ததில் இதேபோல் பலமுறை குஜராத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு புகையிலை போதை வஸ்துகள் கடத்தியது தெரியவந்தது. வேடசந்தூரில் மது போதையில் இருந்தவர் பள்ளத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சின்னப்பள்ளி வாசல் தெருவை சேர்ந்தவர் சதாம் ஹுசேன். இவர் குங்கும காளியம்மன் கோயில் தெருவில் உள்ள மதுபான கடையில் மது அருந்திவிட்டு பாலத்தின் சுவற்றின் மீது அமர்ந்துள்ளார். அப்போது மது போதையில் எதிர்பாராத விதமாக தவறி முட்புதருக்குள் விழுந்துள்ளார். இவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மூக்கு உடைந்து மயங்கிய நிலையில் இருந்தவரை மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு சதாம் ஹுசேனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பொதுக்கூட்டத்தில் டோக்கன் வாங்குவதற்காக பொதுமக்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள மீனாட்சிபுரம் பேரூராட்சியில் சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பின் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சார்பில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மீனாட்சிபுரம் பேரூராட்சி ஓபிஎஸ் ஆதரவு அணி செயலாளரும் மீனாட்சிபுரம் பேரூராட்சி தலைவருமான திருப்பதி ஏற்பாடு செய்திருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் போடிநாயக்கனூர் ஓபிஎஸ் ஆதரவு நகர செயலாளர் பழனிராஜ் மற்றும் ஆதரவு நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பொதுக்கூட்டத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பார்வையாளராக பங்கேற்ற பெண்களுக்கு பணம் வழங்கப்படுவதற்காக டோக்கன் விநியோகம் தொடங்கியது. அப்போது டோக்கன் பெற கூட்டம் அலை மோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினரும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் அதிருப்தி ஏற்பட்டது. நெய்வேலியில் தேசிய மின்சக்தி பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு அரசின் தொழிற்பயிற்சி மைய இளநிலை தொழில் பயிற்றுனர் பயிற்சி முகாம் தொடக்க விழா நடைபெற்றது. தேசிய மின்சக்தி பயிற்சி மையமும் தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மையமும் இணைந்து அரசு தொழில் பயிற்சி மைய இளநிலை தொழில் பயிற்றுநர்களுக்கான 1 வார கால பயிற்சி முகாமினை நடத்துகின்றது. இப்பயிற்சியின் தொடக்க விழா நெய்வேலி தேசிய மின்சக்தி பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. நெய்வேலி தேசிய மின்சக்தி பயிற்சி மையத்தின் முதன்மை இயக்குநர் முனைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் கற்றல் மற்றும் வளர்ச்சி மையத்தின் துணை பொது மேலாளர் பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பயிற்சி முகாமில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து தேர்வு செய்யப்பட்ட அரசு தொழிற்பயிற்சி மைய இளநிலை தொழிற்பயிற்றுநர்கள் 20 பேர் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெறுவதாக தெரிவித்தார். விழாவில் தேசிய மின்சக்தி பயிற்சி மைய அலுவலர்கள், நெய்வேலி நிலக்கரி நிறுவன அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் பயிற்சியில் சேர்ந்துள்ள மாணவர்களுடன் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.